என் பேர் பொன் பாலமுருகன். நான் வந்து என் சொந்தக்காரர் அர்ஜுன் ஏஜென்ட் மூலியமாக விங்ஸ் டு யூரோப்ன்ற ஆஃபீஸ்க்கு வந்து பணம் கட்டினேன். யூரோப் போகிறதுக்காக. என்னை மாதிரியே நிறைய பேர் பணம் கட்டியிருக்காங்க. எங்களை வந்து யூரோப் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அர்மீனியாவில் மட்டுமே கூட்டிகிட்டு போய் ஒரு 5-6 மாதமாக உட்கார வச்சுட்டு எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணாமல் அவங்க வந்து எங்களை கைவிட்டுட்டாங்க. ஆனால் இங்கேருந்து போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தங்குறது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம், ஆனால் சாப்பாடு நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு உதவியுமே இல்லை. நாங்கள் கொண்டு போன பணம் தீர்ற வரைக்கும் நாங்கள் வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையில் பல மாதமாக அங்கேயே இருந்துட்டோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் வந்து பொறுக்க முடியல. எங்களால் சாப்பாட்டுக்கே எந்த ஒரு வழியும் இல்லாததுனால வீட்டில் மேற்கொண்டு கடனை வாங்கி நாங்கள் வந்து தாய்நாட்டுக்கு திரும்ப வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு திரும்ப அந்த ஆஃபீஸில் போய்ட்டு கேட்டதுக்கு, நாங்கள் வந்து இதை வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உங்களை வந்து நான் ரொமானியாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 45 நாளில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனிலேருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க. அந்த மெயில் இருக்குது. ஆனால் 45 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் போய் கேட்டதுக்கு, இல்லை, அவங்கள்ட்ட எந்த ஒரு சரியான பதிலுமே இல்லை. வந்துடும் கிளம்புங்க, இப்படியே சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நான் மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் இதே ஒரு பிரச்சனையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் இன்னும் அர்மேனியாலே இருக்காங்க. அவங்களால தாய்நாட்டு கூட திரும்பி வர்றதுக்கு காசு கிடைக்கல. மித்த ஆளுங்க வந்து கேட்டதுக்கு அவங்களுக்கும் இதே மாதிரி ஃபேக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றாங்க. விங்ஸ் டு யூரோப்னு போட்டு அவங்க ஃபேக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் எடுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இது குறித்து நான் கமிஷனர்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இங்கே எஸ்பிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எனக்கு வந்து என்னோடய பணம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு, எங்களால் வட்டி கட்டி ஒன்றும் சமாளிக்கவே முடியல. அவங்க எப்போ போய் கேட்டாலும் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்து சூட் போட்டுருவேன், கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இல்லையா இந்த மாதிரி ஆள் வச்சு இந்த மாதிரி மிரட்டுறாங்க. எங்களுக்கு வந்து நான் பர்சனலாக வந்து 7,10,000 கட்டியிருக்கேன். இது வந்து என் ஃப்ரெண்டு, இவர் வந்து 8 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. இவர் அண்ணன், இவரு 8 லட்ச ரூபா, 8,80,000. அது அர்மேனியா போகிறதுக்காக 2,60,000 கொடுத்தோம். மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே இருக்கிறது 4 பேர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர், எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்க ஒரு 20 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் தெரியாதவங்க எத்தனை பேருன்னு தெரில. ஆனால் ஒரு 2 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அர்மேனியாவில் இன்னும் இருக்காங்க. அவங்களால இன்னும் இங்கே வர முடியல. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ஏன் என்னை அனுப்பலை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நம்ம போகும்போது அவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபேக்காக ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி எங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு ஃபேக் ஆஃபர் லெட்டர் இருக்குது. எனக்கு வந்து 45 நாளில் ரொமானியா அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து விங்ஸ் டு யூரோப்னு மேலே சைடில் அடிச்சும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்க கம்பெனி சைட்லேருந்து, அவங்க கம்பெனி இமெயிலேருந்து ஒரு மெயிலும் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பிளாஸா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. பேர் வந்து விங்ஸ் டு யூரோப். அந்த ஓனர் பேர் வந்து கோமதி. அவங்கள்ட்ட ஃபஸ்ட் டைம், அதாவது நான் ஊர்லேருந்து ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வந்து அவங்கள 2 நாளில் போய் பார்த்ததுக்கு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கொடுத்துறேன், அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க. அதுதான் அவங்கள நான் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைய நாள் வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததே கிடையாது. துபாய் போயிட்டாங்க மேடம், ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கோமதியும் அந்த அர்ஜுனுன்ற ஏஜென்ட்டும் நடுவில் வந்து நிறைய பணத்தை எடுத்துட்டாங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து இவங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு அவர் பணம் கட்டலை அப்படின்றதும், இவங்கள்ட்ட போய் அந்த ஏஜென்ட்டிட்ட போய் கேட்டால் அவர் எல்லாத்தையும் கட்டிட்டேன் நான், அவங்க அனுப்பலை அப்படின்னு சொல்லி 2 பேருமே மாற்றி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சாதாரணமாக ஒரு 35,000 மாதம் கட்டிகிட்டு இருக்கேண்ணா. அது மட்டுமே கட்டிகிட்டு இருக்கேன். 1 வருஷத்துக்கு இப்போ வட்டி மட்டுமே நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால் வேறு எங்கேயும் இந்த பிரச்சனையும் முடிக்காமல் என்னால் வேறு எந்த வேலைக்கும் போகவும் முடியல. இதை தாண்டி எதுவும் பண்ணவும் முடியல. என் பேர் பொன் பாலமுருகன்.